மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கொழும்பில் ஒட்டப்பட்டுள்ள அனாமேதிய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். இதன் காரணமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளிக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகளும் பிறிதொரு தினத்துக்கு தவணையிடப்பட்டுள்ளன. மன்னார் மேல் நீதிமன்றத்துக்கு முன்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி தலைவர் ஏ கயஸ் பெல்னானோ தலைமையிலான சட்டத்தரணிகள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இதன்போது மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ கயஸ் பெல்டானோ இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் 2012ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகும். அன்றைய நாளிலே கௌரவ நீதிமன்றின் அதாவது மன்னார் நீதவான் நீதிமன்றிலே ஆக்கப்பட்ட ஒரு கட்டளையை எதிர்த்து சிலர் தங்களது ஆர்ப்பாட்டங்களை ஆட்சேபனைகளை தெரிவித்து மன்றை சுற்றி கூட்டம் கூடி மன்றுக்கு கல்லறிய முற்பட்டதன் பேரிலேயே இந்த பிணக்கு முதல் ஆரம்பித்தது. அன்றைய ஆரம்பித்த அந்த பிணக்கின் காரணமாக நாங்கள் மன்னார் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் அன்றைய நாட்களிலும் கூட நானே தலைமை தாங்கி இருந்தேன். அன்றைய நாளில் இருந்து ஏறத்தாழ 2 மாதங்களாக நாங்கள் பணி பகிஷ்கரிப்பு செய்ததன் காரணமாக நாங்கள் கொடுத்த அழுத்தங்களின் காரணமாகவே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏறத்தாழ 50 பேருக்கு மட்டில் கைது செய்யப்பட்டு கௌரவ மன்றின் முன்னால் கொண்டு வரப்பட்டிருந்தார். அன்று ஆரம்பித்த அந்த பிணக்கானது நேற்றைய தினத்திலே தான் கௌரவ மன்றிலே முடிவடைந்து அதில் ஏறத்தாழ 4 பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஏனையோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எமது நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே, அதாவது நீதித்துறையை பொறுத்த மட்டிலே, நீதித்துறை ஆக்கும் கட்டளை மிக உன்னதமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். நீதவான்மாரும் அவர்களும் அதாவது மனித மாம்சத்தில் உள்ளவர்கள்தான். அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஏதாவது தவறுகள் இழைக்கலாம். அதன் பொருட்டாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவது புத்திசாலித்தனம் இல்லை. அவ்வாறான அடாவடித்தனங்களை அனுமதிக்கும் பட்சத்திலே சமுதாயமே இயக்கம் காணாத ஒரு நிலை உருவாகும். இதை பொறுத்து தான் நீதிமன்றத்துக்கு ஒரு அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி என்று சொல்லும் ஒரு சுயாதீனமான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதையும் மீறி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கௌரவ மன்றை அவமதிக்கும் வகையிலே அறிக்கைகள் விடுத்து, குறிப்பாக ஃபேஸ்புக்கிலையும் எல்லா இடத்துலையும் அறிக்கைகள் விட்டு போஸ்டர்கள் ஒட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பது ஒரு அதாவது சமுதாயத்துக்கு ஒரு ஏற்புடைய காரியமாக காணப்படாது. இதன் பொருட்டு சென்ற தவணை, அதாவது நேற்றைய தினம் ஹைகோர்ட்டால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதற்கு முன்பதாக மற்றும் ஒரு தவணையின் போது அதன் பிற்பாடு கௌரவ மன்றின் சுயாதீனத்தை தாக்கி கூட ஃபேஸ்புக்கில் செய்திகள் பரப்பப்பட்டன. அந்த தினத்திலே நாங்கள் எங்களை எதிர்ப்பை எங்கள் மத்தியில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட வெளிப்படையாக நாங்கள் எங்களை எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நேற்றைக்கு முந்தின தினம் கொழும்பு மாநகரிலே எமது நீதவான் ஹைகோர்ட் நீதவானையும் அவரது புகைப்படத்தை பிரசுரம் செய்து அவருடைய பெயரை வெளியிட்டு அவரை பற்றி சிங்கள மொழியில் பெயரிட்டு அவருக்கு விரோதமான சில அபிப்பிராயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இதன் பொருட்டாகவே நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் முகமாக நேற்று ஆட்சேபனை தெரிவிக்கும் முகமாக உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த பகிஷ்கரிப்பை நாங்கள் தற்போது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதிலே தீவிர கவனம் செலுத்தி உரியவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது இந்த பணி பகிஷ்கரிப்பின் முக்கிய நோக்கமாகும். மேலும் இது இவ்வாறான ஒரு நடத்தையில் தற்போது இலங்கையை பொறுத்த மட்டிலே
ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி, அதாவது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவி கொண்டே வருகின்றன. எங்கு பார்த்தாலும் நீதிமன்றங்களை கேலி செய்வதும் அவமதிப்பதும், அத்தோடு கூட சட்டத்தரணிகளை அவமதிப்பதும், சட்டத்தரணிகளை பற்றி விமர்சிப்பதும் தற்போது மன்னாரை பொறுத்த மட்டும் ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிலையாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான செயற்பாடு கண்டிக்கப்பட வேண்டியவை மட்டுமல்லாது மேலும் ஒரு தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம். எமது தீர்மானத்தை கொழும்பிலே இயங்கும் எமது தாய் சங்கத்திற்கு அறிவித்து அவர்கள் மூலமாகவும் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தேசித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.